श्री कृष्ण श्री कृष्ण श्री कृष्ण श्री कृष्ण। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। श्रीमद् भगवद्गीता 8வது அத்தியாயத்துக்கு நம்ம இன்னைக்கு சாராம்சத்தை பார்க்க போகிறோம். ஸோ ஐ வில் கிவ் த சம்மரி ஆஃப் த 8th சாப்டர். கடந்த வகுப்பில் நம்ம 8வது அத்தியாயம் கடைசி ஸ்லோகம் வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கோம். 18 அத்தியாயங்களோடு இருக்கிற இந்த பகவத்கீதைக்கு உள்ள நடு 6 அத்தியாயங்கள் மத்தியம ஷட்கம். அதில் 2வது அத்தியாயமாக இந்த 8வது அத்தியாயம் இருக்கு. முதல் 6 அத்தியாயங்கள் பிரதம ஷட்கத்துக்கு கர்மயோக சாதனம் எப்படி ஒரு முக்கியமான அம்சமாக வச்சு விவரிக்கப்பட்டதோ, கடைசி 6 அத்தியாயங்கள் அந்திம ஷட்கத்துக்கு ஞானயோகம் சாதனமாக வச்சு எப்படி பேசப்பட்டதோ அது இன்னும் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த மத்தியம ஷட்கத்தில் உபாசனா சாதனம் பற்றி பகவான் விவரிக்கிறார். ஸோ 7வது அத்தியாயத்தில் ஆரம்பித்து 12வது அத்தியாயம் வரைக்கும் இந்த உபாசனா சாதனம். அப்படி சொல்லும்போது பகவானுடைய நோக்கம் நம்ம எல்லோரும் ஜீவன் முக்தி அடையணும். இந்த ஜன்மத்திலேயே இந்த சரீரம் இருக்கும்போதே முக்தி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அபிப்பிராயம். அதனால் 7வது ஸ்லோகம் 8வது அத்தியாயம் தவிர மிச்சம் 7வது அத்தியாயம் 9, 10, 11, 12 இதெல்லா அத்தியாயத்துங்களுக்குள்ள பகவான் அந்த ஜீவன் முக்திக்கு வேண்டிய ஞான சாதனம் ஞான விஷயந்தான் பேசி ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து சொல்ல போகிறார். அதனால் ஆனால் இந்த ஒரு அத்தியாயம் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இதில் மட்டும் கிரமமுக்தி பற்றி பகவான் சொல்லணும்னு விரும்பி, அதனால் இந்த அத்தியாயம் மொத்தம் கூட அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படுறது. அப்படி என்ன? ஸோ உபாசன யோகம். இந்த உபாசனது சகுண பிரம்ம உபாசனன்னு சொன்னால் சகுண பிரம்ம விஷயக்க மானச வியாபாரம். சகுண பிரம்ம விஷயக்க மானச வியாபாரத்துக்கு பேர் உபாசனா. அப்படின்னா தியானமும் ஜபமும் பூஜை அது எல்லாமே கூட கர்மயோகத்தில் தான் வரும். தியானம் உபாசன யோகத்தில் வரும். பாடுறது, பூஜை செய்கிறது, மணி அடிக்கிறது, அப்புறம் அர்ச்சனை செய்கிறது, அபிஷேகம் செய்கிறது, இதெல்லாமே உபாசனையாக பூஜையாக நமக்கு பகவத் பக்தியாக காணப்பட்டால் கூட உண்மையான உபாசனத்துக்கு அர்த்தம் அது மானசிக வியாபாரமாக இருக்கும். வெளியிலும் எது கூடயும் சம்பந்தம் இல்லாமல் எந்த காய்க கர்மங்கள் விஷயங்கள் அதில் ஈடுபடாமல் இருக்கும். இந்த உபாசனத்தில் 2 வகை. என்னன்னா ஒன்று சகாம உபாசனா. சகாம உபாசனா ஏதோ ஒரு ஆசை மனசில் டிசைர் வச்சுக்கிட்டு இக லோக இல்லைன்னா பரலோக விஷயங்களை அனுபவிக்கிறதுக்கு அந்த பலமுன்னு அடையிறதுக்காக செய்கிற உபாசனை. அதில் எவ்வளோ பெரிய யக்ஞம் யாகம் அப்புறம் பூஜை பரிகாரம் பிராயஷ்சித்தம் ஏதாவது சொல்லுங்கோ. இன்னும் சொல்லப்போனால் அஷ்ட சித்திகள் கூட இந்த இக பரலோக
விஷயங்களுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு ஆசை பலம் கீழே தான் வரும். அதனால் பிரம்ம ஞானத்துக்கு இந்த சித்திகளுக்கு மிரக்கிள்ஸுக்கு ஒரு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லை. இதுக்கு சம்பந்தமே இல்லை. ஸோ அது கூட அப்படிப்பட்ட அஷ்ட சித்திகளும் மிரக்கிள்ஸ்ன்னா கூட அது கூட இந்த சகாம உபாசனைக்கு அடிப்படையாக தான் வரும். ரெண்டாவது நிஷ்காம உபாசனா. அப்படின்னு சொன்னால் இந்த லோகத்திலும் எனக்கு எதுவுமே வேண்டாம், பரலோகத்திலும் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் உபாசனை பண்ணுறேன். ஸோ இந்த விஷயந்தான் நிஷ்காம உபாசன விஷயந்தான் இந்த அத்தியாயத்தில் பகவான் எடுத்து பேச போகிறார். எதுக்கு இந்த நிஷ்காம உபாசனா? அந்த நிஷ்காம உபாசனை ஒரு மனிதனுடைய ஆன்மீக வளர்ச்சிக்காக, ஃபார் த இன்னர் ஸ்பிரிச்சுவல் க்ரோத்துக்காக இந்த மனிதன் இப்படிப்பட்ட நிஷ்காம உபாசனை பண்ணுறான். அதனால் இங்கே இந்த அத்தியாயம் மொத்தத்தில் கூட பகவான் சகாம உபாசனன்னு மனசில் வச்சுக்கிட்டு பேசவே இல்லை. நிஷ்காம உபாசனா மனசில் வச்சுட்டு தான் இங்கே அத்தியாயமெல்லாம் பேசப்பட்டது. மறுபடியும் இந்த நிஷ்காம உபாசனை செய்கிறவங்களுக்குள்ள கூட 2 வகையானவங்க இருக்காங்க. அப்படின்னு பார்க்கும்போதும் ரொம்ப நீண்ட காலம் இந்த சகுண ஈஸ்வர நிஷ்காம உபாசனை பண்ணி அதுக்கப்புறம் ஞானயோகத்துக்குள்ள பிரவேசம் ஆகிறதுக்கு வேண்டிய சாதன சதுஷ்டய சம்பத்திகளை தகுதினே அடைஞ்சு அதுக்கு பிறகு இந்த நிஷ்காம உபாசனத்தினே சகுண நிஷ்காம உபாசனை விட்டுட்டு அப்புறம் நிர்குண ஈஸ்வர விஷயம், நிர்குண பிரம்ம விஷயத்தினை உணர்றதுக்காக இவனு வேதாந்த சிரவணத்துக்கு வருவான். வேதாந்த சிரவணத்துக்கு வந்ததுக்கப்புறம் அந்த நிஷ்காம ஈஸ்வர சகுண ஈஸ்வர உபாசனை இதெல்லாம் நிந்தி போயிடும். அப்படிப்பட்ட வேதாந்த சிரவணத்துக்கு இவனு சாஸ்திரம் படிக்கிறதுல ஈடுபட்டு இந்த ஞான யோகத்திலோக்கு பிரவேசம் ஆகிடுறான். தானாக இது செய்ய முடியாது. உபாசனை అనేది ஓரளவுக்கு நம்ம வீட்டில் நிஷ்காமமோ சகாமமாமோ நம்ம பூஜா ரூமு கடவுள் வச்சுக்கிட்டு நமக்கு நம்ம முன்னோர்கள் சொன்னது தெரிஞ்சுக்கிட்டு வீட்டில் என்ன அது பண்ணிட்டே நமக்கு பிடிச்ச தெய்வம் நாமம் அதெல்லாம் பாராயணம் ஜபம் பண்ணி செய்யலாம். ஆனால் இங்கே இந்த ஸ்ரவணத்துக்கு வரும்போது ஞான யோகத்துக்கு என்டர் ஆகும்போதும் இவனு கண்டிப்பாக தத்வித்தி பிரணிபாதேன பரிப்ரஷ்னேன சேவைய உபதேக்ஷந்தி தே ஞானம். பகவான் கிருஷ்ணரே கீதையிலேயே 4வது அத்தியாயத்தில் சொன்ன மாதிரி குரு கிட்ட ஸ்ரவணமும் பண்ணிக்கிட்டே மனனமும் பண்ணிக்கிட்டே நிதித்தியாசனமும் இந்த மாதிரி 3 படிகளாக இவனுடைய வேதாந்த ஞானயோக சாதனையில் ஈடுபடுவான். அப்படி நடக்கும். இந்த குரு விஷயம் சொல்லும்போது கூட ஒரு நியமம் இங்கே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஒரே குரு கிட்ட அநேக வருடங்கள் ரொம்ப ஸ்ரத்தா பக்தியோட ஃப்ரம் ஏ காம்பிட்டன்ட் டீச்சர் நமக்கு சாஸ்திரத்தினே அட்லீஸ்ட் ஸ்ரோத்ரியனாவதாக இருக்கணும், இல்லையா ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டன்னு 2ஆக இருந்தால் இன்னும் ரொம்ப நமக்கு ரொம்ப சௌகரியம். ஒரு பிரம்மனிஷ்டனாக இருந்தவங்களை டீச் பண்ண மாட்டாங்க, ஒரு ஸ்ரோத்திரியனாக இருந்தால் டீச் பண்ணலாம். ஆனால் அனுபவஜனாக இருந்து டீச் பண்ணும்போது அதோடைய பிரபாவம் இன்னும் கூட நமக்கு ரொம்ப சீக்கிரமாக நமக்கு கிடைக்கும், அதோட பிரயோஜனம் கிடைக்கும். ஸோ காம்பிட்டன்ட் டீச்சர்
அவர் காம்பிடென்ட்டாக இருந்தால் கூட டீச்சரு, நம்ம வந்து நிறைய வருடம் அதே டீச்சர் கிட்ட இருந்து சாஸ்திரத்தின் சிஸ்டமேட்டிக் கன்சிஸ்டன்ட், ஓகே, சிஸ்டமேட்டிக் கன்சிஸ்டன்ட் அண்ட் for a long time from a living competent teacher கிட்டேருந்து படிக்கணுமா வேதாந்தம். அதுக்கு தான் தத்வித்தி பிரணிபாத்தேனா, இதுக்கு வேறே இன்னொரு வழி கிடையாது. அப்போது இவனுடைய நோக்கம் என்னென்னா, இந்த ஜன்மத்திலேயே நிர்குண பிரம்ம ஞான நிஷ்டத்தனை அடையுவான் இந்த ஜன்மத்திலேயே, நவ் அண்ட் ஹியர். ஸோ இவனுக்கு பேர், இவன் போகிறது ஜீவன் முக்தி. பிராரப்த கர்ம முடிகிற வரைக்கும் இந்த சரீரம் இருக்கும். சரீரம் உளுந்து போனதுக்கப்புறம் இவனுக்கு அப்புறம் விதேக முக்தியும் ஏற்படும். ஆனால் இருக்கும்போது ஜீவன் முக்தின்னு ஹி வில் என்ஜாய் அண்ட் செலிப்ரேட். எப்போ கம்ப்ளீட் அந்த ஞான நிஷ்டை ஏற்பட்டதோ அவனை ஜீவன். அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் சரீரம் இருந்து அவ்வளோ நாள் போனஸ் மாதிரி தான் அது. அப்படி என்ன, ஸோ எந்த இடத்துக்கு போகமாட்டான் இவனும், எங்கள் இடத்துக்கு போக வேண்டியதில்லை. ஸோ இந்த அத்தியாயத்தில் சொன்ன மாதிரி கிருஷ்ணகதியோ சுக்லகதியோ இவனுக்கு எந்த கதியும் கிடையாது. கதி என்ன, மூமெண்ட், போகிறது கிடையாது, வரவு போக்கு இல்லை. இவனுக்கு வந்து என்னப்போ சத்யோ முக்தின்னு சொல்லப்படுறவன். இந்த விஷயம் இங்கே ரொம்ப பேசலை, ஆனால் இது தெரிஞ்சுக்கிட்டால் தான் இப்போ அடுத்த அத்தியாயத்தில் நமக்கு இது எல்லாமே வரும். அப்போ எதுக்கு இங்கே பகவான் முக்கியமாக வேறே விஷயம் பேசினாருன்னு இங்கே ஒரு இடத்துல மட்டும்தான் பேசுவார், இந்த 8வது அத்தியாயம் மட்டும் அங்கே. அதனால் ஸோ சத்யோ முக்தி ஜீவன் முக்தி அடையிறது ஒரு நிஷ்காம உபாசனத்திலிருந்து சாஸ்திர வேதாந்த சிரவணத்துக்கு வந்த ஒரு வகையான சாதகன். ஸோ இந்த 8வது அத்தியாயத்தில் மட்டும் பகவான் பேச போகிறது இப்படி இல்லை, சத்யோ முக்தி இல்லை, ஜீவன் முக்தி இல்லாமல் கிரமமுக்தி. அவனுக்கு முக்தி தான், ஏன்னா அவனு கூட நிஷ்காமமாக தானே, மோட்சம் தவிர எனக்கு எதுவுமே வேண்டான்னு. ஆனால் இங்கே அது செஞ்சு முடிச்சுக்காமே, ஏன் முடிக்கலைன்னா தெரியல, பல காரணங்கள் இருக்கலாம். ஒன்று வந்து அவனுக்கு இன்னும் தைரியம் வரலையா, சகுண ஈஸ்வர உபாசனனை விட்டுட்டு வேதாந்த சிரவணத்துக்கு வர்றதுக்கு அவனுக்கு தைரியம் இல்லையா, இல்லை அவனே எனக்கு இன்னும் தகுதில்லை, எனக்கு சாதன சதுஷ்டய சம்பத்திகள் இல்லைன்னு நினைக்கிறானா, ஒருவேளை சரீரம் உடம்புடைய ஆரோக்கியம் ஒத்துழைப்பு கொடுக்கறது இல்லையா, இல்லைன்னா ஆயுஷு கொஞ்சமாக இருக்கிறது முன்னாடியே படிக்காமே இறந்து போயிட்டானா, பல ஏதாவது காரணம் ஆகட்டும். இல்லைன்னா ஈஸ்வரன் கிருப்பை இன்னும் அவனுக்கு வழி காட்டலையா. கடைசியில் அதுதான் சொல்லணும், ஈஸ்வர கிருபாதேவ பும்சாம் அத்வைத வாசனா சித்தியதே. அதனால் இந்த இடத்துல ஓன்லி இப்போது 2 பேருமே அக்ஞானி, அதனால் இந்த அக்ஞானி நிஷ்காம சகுண ஈஸ்வர உபாசகன் பற்றி மட்டும்தான் இங்கே பகவான் வந்து பேசுகிறார். அக்ஞானி தெய்வனம் நிஷ்காம சகுண ஈஸ்வர உபாசனை செய்கிறான். ஸோ ஏதோ ஒரு காரணத்தினால இவனும் ஜீவன் முக்தின்னு விரும்புறதில்லை, வரலை. இப்போது இப்படிப்பட்ட இவனுக்கு மரணமானதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிஷ்காம உபாசனை இப்போ செய்கிறவனுக்கு ஜீவன் முக்தி கிடைக்கல. அப்போது என்ன ஆகும், அதுதான் இந்த அத்தியாயத்தில் சொல்லப்பட்ட முக்கியமான டாபிக். சுக்லகதியில் பிரம்மலோகத்துக்கு போய் அங்கே கிரமமாக மோட்சத்தை அடைவான், ஈஸ்வர பிராப்தி ஏற்படும். இப்போ மனுஷ சரீரத்தில் இருந்து பூமி மேலே பிறந்து இங்கே வேதாந்தம் படிக்கிறதுக்கு வரலை, ஆனால் ஏதோ காரணம் சொல்லிட்டு வரலை. அங்கே போய் ஆனால் அங்கேயும் வேதாந்த சிரவணம் பண்ணாமல் ஒரு மனுஷனுக்கு
பூர்ணமான விடுதலை முக்தி இல்லைன்னு இந்த விஷயத்தினால நமக்கு தெரியறது. ஸோ அப்போ அங்கே போய் படித்து பிரம்மதேவனுக்கிட்ட கிளாஸ் அட்டெண்ட் பண்ணி அங்கே அவனுடைய ட்ராக் புத்தி விஷயம் மாறி நிர்குண பிரம்ம தத்துவம்னு உணரத்துக்கு அவன் அந்த ட்ராக்கில் மாறிடுவான் அங்கே படிக்கிறதுனால. அதனால இந்த பேக்ரவுண்ட் எல்லாம் நம்ம இப்போ மனசில் வச்சுக்கிட்டு இங்கே பேச போகிற அந்த அக்ஞானி நிஷ்காம சகுண ஈஸ்வர உபாசகன கிரமமுக்தி மூலமாக பிரம்மலோகத்துக்கு போகிறது இந்த விஷயங்கள். ஸோ அத்தியாயத்தில் முதல் 4 ஸ்லோகங்களுக்குள்ள 7 பிரச்சனைகள் அர்ஜுனன் கேட்டான் முதல்ல. அதில் 6த்துக்கு சமாதானம் ரொம்ப சுருக்கமாக பகவான் சொல்லி முடிச்சிட்டார். ஸோ முதல் ஸ்லோகத்தில் பார்த்திங்கன்னா கேள்விகள் அர்ஜுனன் கேட்டது. அப்புறம் 2வது ஸ்லோகம் கூட கிம் தத் பிரம்ம கிமத்யாத்மம் கிம் கர்ம புருஷோத்தம அதிபூதஞ்ச கிம் புரோக்தம் அதிதைவம் கிமுச்சதே. அப்புறம் அதியக்னமன்ன என்ன, அப்புறம் பிரயாண காலேஜ கதம் க்னேயோசி நியதாத்மபிஹி, இதெல்லாம். ஸோ மொத்தம் 7 கேள்விகள் அர்ஜுனன் கேட்டதுக்கு பிறகு 3வது ஸ்லோகத்தில் பகவான் உவாச்ச. அங்கே அக்ஷரம் பிரம்ம பரமமனு பகவான் தொடங்கினதுனால இந்த அத்தியாயத்துக்கு அக்ஷர பிரம்ம யோகம்னு பேர் வச்சாங்க. இது எல்லாத்துக்கும் பதில் பகவான் 6 கேள்விகளுக்கு சம்க்ஷிப்தமாக ரொம்ப சுருக்கமாக சொல்லி முடிச்சுக்கிட்டாரு 2 ஸ்லோகங்களுக்குள்ள. அப்படி சொல்லும்போது 6 கேள்விகள் இருக்கா. பிரம்மம் அண்ட் இதில் அத்தியாத்மம் என்ன பிரம்மம் என்னான்னு கேட்டார் இல்லையா. பிரம்மம் அன்னானு அத்தியாத்மம் அன்னானு 2 ஒரே அர்த்தம். ஆனால் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா இந்த 2 திருஷ்டிகோணத்தில் 2 வகையாக 2 விதமாக பார்க்கும்போது அது 2 பதங்களாக சொல்ல வேண்டியிருக்கு. அப்படி என்ன இப்படி ஒரே இத்தனை 2ஆக பார்க்குறோம்? அப்படி ஒன்றும் இல்லை. மொத்தம் சமஷ்டி மேக்ரோ லெவலில் சொல்லும்போது அந்த சத்வஸ்து பேர் பிரம்மம் அப்படின்னு சொல்லப்படுறது. அதனால தான் பகவான் அது பரமமானது அக்ஷரமமானது, அதோட ஸ்வபாவம் என்ன இருக்கின்றனதோ அதே தான் அத்தியாத்மன்னு கூட சொல்லப்படுறது. அத்தியாத்மன்னு சொல்லப்படுறது எப்படி? வெஷ்டி லெவலில் வரும்போது மைக்ரோ லெவலில் அத்தியாத்மம், மேக்ரோ லெவலில் பிரம்மம், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ அந்த 2 பதங்களை பற்றி சொன்னதுக்கு பிறகு அதிபூதம் என்னன்னா இந்த பஞ்சமகாபூதங்களினால் செய்யப்பட்ட உருவான பிரகிருதி மாயா கூட சேர்ந்திருக்கிற இந்த பிரகிருதி, இந்த மெட்டீரியல் வேர்ல்டு எது இருக்கின்றனதோ அதிபூதம். இங்கே பூதம்னா பஞ்சமகாபூதங்கள்னால இந்த பெரிஷபிள் அடிஞ்சு போகக்கூடிய தன்மை இருக்கிற உடல் ஆகட்டும் உலகமாகட்டும். ஸோ அதிபூதம்னா அப்படியானே மெட்டீரியல் வேர்ல்டுன்னு. அப்புறம் அதிதெய்வம் என்னன்னா இப்போது தனிப்பட்ட ஒரு மனுஷனு மனசுன்னு சொல்லும்போது அதே மனசன்றோம். ஆனால் அதே டோட்டல் காஸ்மிக் மைண்டு, மொத்தம் ஒரே மைண்டு தான் அங்கே இருக்கு. அது சமஷ்டியில் இருக்கும்போது அதுக்கு பேர் அதிதெய்வம். அதனால தான் பார்க்குற பார்வனை சக்தி அது லோகத்தில் ஒன்று தான். பேசுறது அந்த சக்தி வாக் சக்தி అనేది ஒன்று தான். ஸோ அப்படின்னா அந்த 5 சக்திகள் 5 புலங்கள்னால் வியக்தமாகிறது எல்லாம் டோட்டலாக கலெக்ட் ஆகி டோட்டல் எங்கேருந்து வருது? மனசுடைய விக்ருதி தான். மனசுலேருந்து கிளம்பி வந்தது தான் 5 இந்திரியங்கள், 5 இந்திரியங்களுடைய சக்திகள். அதனால் ஹிரண்ய கர்ப்ப தத்துவத்துக்கு பேர் அதிதெய்வம். அப்படின்னா டோட்டல் மைண்ட், த காஸ்மிக் மைண்ட். அப்புறம் 5வது விஷயம் அதியக்னம் என்னன்னா
அந்த ஹிரண்யகர்ப்பனுக்கும் மீறி இருக்கிற ஒரு ஈஸ்வர தத்துவம் எது இருக்கின்றனதோ, எந்த ஈஸ்வர தத்துவம் த காஸ்மிக் இன்டெலிஜென்ஸ் பவர்ன்னு சொல்லணும். என்ன காஸ்மிக் மைண்டுன்னா ஹிரண்யகர்ப்பன்றோம். மைண்டில் ஒரு பாகம் ஹையர் மைண்டு தான் இன்டெலிஜென்ஸு. ஸோ அதியக்னம்னா கர்ம பல தாத ரூபத்தில் ஈஸ்வராக்னயா கத்ருராக்னயா பிராப்யதே பலம் கர்ம கிம் பரம் கர்ம தஜ்ஜடம். அந்த கர்ம பலதாத்தா ஈஸ்வரனுக்கு பேரு அதியக்னா. யார் நம்ம எல்லாரோட ஹிருதயத்தில் உட்கார்ந்திருக்காரோ, ஹிருதயத்தில் உட்கார்ந்திருந்து நம்ம ஜீவனனை அபிமானத்தோடு நம்ம செய்கிற சேலைகள் எல்லாத்தையும் ஒரு நோட் புக் வச்சுக்கிட்டு அப்படியே எழுதிட்டே வர்றார். நோட் புக் இல்லை, ஒரு நல்ல லேப்டாப் வச்சுட்டு எல்லாத்தையும் சேவ் பண்ணிகிட்ருக்கிறார், ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறார். ஸோ இது அதியக்னா. அந்த வேலை மட்டும் பண்ணுறார், சும்மா சம்பளம் வாங்காமல். அது நமக்காக பண்ணி நமக்கு கர்ம பல தாத்தாவாக இருக்கிற அந்த டோட்டல் காஸ்மிக் இன்டெலிஜென்ஸ் எது சாக் அவுட் பண்ணி கரெக்டாக கர்மம் அவங்க ஜீவங்களுக்கு அவங்க செஞ்சது எல்லாத்தையும் எப்படி யார் பண்ண முடியும்? இத்தனை ஜீவராசிகளில் அது முக்கியமாக மனுஷனு செய்கிறது தான் கணக்கு பண்ண வேண்டியது. ஏன்னா கீழே ஜன்மத்தில் எந்த புதுசு கிரியேட் ஆகிறது ஒன்றும் கிடையாது. அதனால் அப்படிப்பட்ட அந்த சக்திக்கு பேர் அதியக்னம் அன்னார். அப்புறம் 6வது கேள்வி, கர்மன் என்ன? எந்த புண்ணிய பாபங்கள்னு செஞ்சு இந்த ஜீவர்கள் இந்த இந்த கிரியேஷன் சிருஷ்டிக்கு காரணமாகறாங்களோ அதுக்கு பேர் கர்மா. அதனால் நம்ம எல்லோருடைய கர்மத்துக்காக தான் என்ன, நம்ம கர்மத்தின் எக்ஸாஸ்ட் பண்ணுறதுக்கு அனுபவிக்கிறதுக்கு சுகதுக்கங்கள்னு அனுபவிக்கிறதுக்கு இந்த ஜீவர்களான நமக்கு என்ன, நமக்கு வி நீடியே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பாடி வேணும், சரீரம் வேணும், அப்புறம் முன்னாடி விஷயங்கள் வேணும், த வேர்ல்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் வேணும் இல்லையா? இது எல்லாத்தையும் அப்போது ஈஸ்வரன் அதுதான் நானும் எனக்காக ஒன்றும் கிரியேட் பண்ணலன்றார். ஜீவர்கள் செஞ்ச அவங்கள கர்மத்துக்கு அவங்களனால இந்த கிரியேஷனே உருவாக்கப்பட்டது. ஸோ கர்மன்னு என்ன தெரியுமா? அதெல்லாம் இட்ஸ் எ காஸ்மிக் லா. கர்மனேது கூட காஸ்மிக் லா. அது எல்லாத்துக்கும் ஒன்றுக்கு லிங்க் இருக்கும். வேர்ல்டு வைடு வெப்பு மாதிரி இது கூட கர்ம கூட வேர்ல்டு வைடு உலகம் மொத்தம். அதனால தான் நம்ம கூட பிறந்தவங்க, நம்ம கூட இருக்கிற வஸ்துகளும் ஜந்துகளும் இது எல்லாத்துக்கும் ஒரு கனெக்ஷன். அதுதான் அது காஸ்மிக் லெவலில் இருக்கிறதுனால. இப்போ என்னோடய கர்மனை தீர்த்துக்கணும்னா எனக்கு முன்னாடி இன்னொருத்தர் இருக்கணும் இல்லையா? நான் யாருனும் கஷ்டப்படுத்திட்டேன், இப்போ அவன் என்னை கஷ்டப்படுத்துறதுக்கு திரும்பி இந்த அடுத்த ஜென்மத்தில் வரணுமே. ஸோ இட் இஸ் எ மியூச்சுவல்லி கேன்சலேஷன் அண்ட் கிரியேஷன் அண்ட் கேன்சலேஷன். ஸோ இப்போ இந்த கேன்சல் பண்ணுறது கிரியேட் பண்ணுறது கர்மத்தினே காரணம் இந்த ஜீவ பாவம் இருக்கிற அகங்காரி ஜீவர்கள்னால இந்த கர்மனேது ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு சம்பந்தப்பட்டதுனே நினச்சக்கூடாது. ஆனால் அது கூட சுகம் கொடுக்கறதுக்கோ துக்கம் கொடுக்கறதுக்கோ இன்னும் எத்தனோ பேர் இன்வால்வ் ஆகிறாங்களே. அவங்கள எதுக்கு எனக்கு இவங்கள மூலமாக தான் ஏன் கஷ்டம் வரணும், ஏன் எனக்கு இவங்கள மூலமாக தான் சுகம் வரணும்? அது அப்படிதான். இது சிந்திச்சு யோசிச்சுட்டு இதுக்கு கேள்விகள் கேட்டுட்டு இருந்தால் பதில் கடிக்கிற விஷயம் இல்லை இது. அதனால தான் 3வது அத்தியாயத்தில் பகவான் கர்மயோகம் பற்றி பேசும்போது கர்மனேது ரொம்ப இது அகர்ம என்னென்னா சகர்ம என்னென்னா நிஷ்காமம் என்னென்ன, இந்த கர்மனை பற்றி நிஷ்கர்மன் என்ன நைஷ்கர்மியம் என்ன பல விதமாக இது தெரிஞ்சுக்கிறதுக்கு கஹனா கர்மணோ கதி.
இது ரொம்ப ஆழம். இது சிந்திச்சு இப்படி கேள்வி கேட்டு புரியாத விஷயம். நோ ஒன் கேன் எக்ஸ்பிளைன். அப்போது ஓன்லி திங் வந்து கர்மத்திலேருந்து விடுதலை வரத்துக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பாரு. அந்த வழிதான் ஞான மார்க்கம். ஞான மார்க்கத்தில் வந்ததுக்கப்புறம் இந்த கர்மம் பற்றி எதுவுமே கேள்வி கிடையாது, கஷ்டமும் கிடையாது, பிரச்சனை கிடையாது, கர்மமே இல்லை. ஸோ இப்படி 6 கேள்விகளுக்கு ரொம்ப சுருக்கமாக பதில் கொடுத்து 5வது ஸ்லோகத்தில் வந்து 14வது ஸ்லோகம் வரைக்கும் இந்த 7வது கொஷன், மனிதனு இறந்து போகும்போதோ கண்டிப்பாக அந்த ஈஸ்வரனை சகுண ஈஸ்வரனை ஞாபகம் வச்சுக்கணுமா அது எப்படி, அதோடைய என்ன முக்கியத்துவம் அதுக்கு. ஸோ அந்த காலத்தில் பிரயாண காலேஜ கதம் க்னேயோசி நியதாத்மபின்னு சொல்லும்போது அதோட சிக்னிஃபிகன்ஸு என்ன, அது அப்படி ஞாபகம் வச்சுக்கலன்னு என்ன ஆகும். அப்புறம் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருந்தால் சரீரம் விட்டுட்டா அதோடைய பலம் என்ன, எஃபெக்ட் என்ன, இந்த 2 பாயிண்ட்ஸ்னு வந்து இந்த 5லேருந்து 14வது ஸ்லோகம் வரைக்கும் பகவான் பேசுகிறார். அங்கே சொல்லும்போதும் ஒரு லா கட்டாயமாக அப்படின்னு சொல்லியிருக்கார். அது அந்த காலேச்ச மாமேவ ஸ்மரன் உக்தா கலேவரம் எம் பிரயாதி சமத்பாவம் யாதி நானியஸ்திர சம்சயம் இதில் ஒரு சந்தேகம் இல்லைன்னு சந்தேகப்படுறதுக்கு இல்லை, இது சத்தியம்னு சொல்லும் போதும் என்ன த மெயின் லா என்ன நடக்கும். எம் வாபி ஸ்மரன் பாவம் தஜத்யந்தே கலேவரம் தம் தமே வைதி கௌந்தேய சதா தத்பாவ பாவிதः. முக்கியமாக என்ன வாழ்க்கையிலோ நீ அது பண்ணியிருந்தால் கூட அந்த தேகம் உடுற சமயத்தில் எதேதேதி அந்தந்த மைண்டு நினச்சிக்கிட்டே திங்க் பண்ணிகிட்டே சரீரத்தின் விடுறதோ அந்தந்த கடைசி பாவனை தாட்டுக்கு தகுந்த மாதிரி அடுத்த இன்னொரு இடத்துல இன்னொரு சரீரத்திலோ அவன் அங்கேருந்து அந்த தாட்டு மையமாக வச்சுக்கிட்டு அது நடக்குமா ஐயா. அப்போது அவளை கடைசியில் மனசில் இருக்க வேண்டிய சரீரம் போகும்போது இருக்கிற அந்த தாட்டு ரொம்ப முக்கியமன்னா அது எப்படி சார் சாத்தியமன்னா அதுதான் மாதிரி சாதனை. அதுக்கு தான் பகவானே சொல்கிறாரு, அது சாத்தியம்தான், அதுக்கு வேண்டிய மாதிரி வாழ்க்கை நடத்த பழகணும். அதுக்கு பேர் தான் ஆத்தியாத்மிக சாதனம். அப்போது அது சொல்லும் போது தஸ்மாத் சர்வேஷு காலேஷு 6வது ஸ்லோகத்து 7 மாமனுஸ்மர யுத்தியச்ச என்ன நினச்சிக்கிட்டே ஞாபகம் வச்சுக்கிட்டே என்னை ஸ்மரணம் பண்ணிக்கிட்டே என்னை சிந்தனை பண்ணிக்கிட்டே எனக்காக நானே தான் பண்ண வைக்கிறேன் எனக்காகன்னு சொல்லி இந்த லோகத்தில் விவகாரம் பண்ணும் யுத்தியச்ச. அது கூட என்னது அவரே சொல்கிறார் 2வது இடத்துல மையர்பித மனோ புத்தி. உன்னோட மனோ சேஷ்டைகள் புத்தினால் வர சேஷ்டைகள் எல்லாம். அதனால் அப்படின்னு அர்த்தம் என்ன, அகங்காரம் மமகாரம் అనేది ஒதுக்கி வச்சுட்டு பக்கத்தில் நீ என்ன பண்ணணும், மை அர்ப்பித மனோபுத்தி மாமே வைஷ்யசி அசம்சயம். இதில் வந்து ஒரு சம்சயம் இல்லை, அவனு இப்படி இருந்துகிட்டே படிக்கிறதுனால அது உள்ள ஒரு சப்கான்ஷியஸ் மைண்டில் கூட அந்த பகவான் சிந்தனா ரூபம் நாமம் இதே இருந்துகிட்டே இருக்கும்போது இந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் இருந்ததுனால ஒருவேளை இவர் மனுஷன் கோமால இருந்து இறந்து போனால் கூட அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கிற அந்த விஷயம் அது வேலை பண்ணுமன்றார். இது கூட நம்மனும் சம்சயப்படாது, இது அசம்சயம்தான், டவுட்லெஸ், இதுதான் நடக்கும் அப்படின்னார். அப்போ என்ன பண்ண சொல்கிறீங்க, சொல்லிட்டேன் இல்லை, மறுபடியும் கேட்குற தஸ்மாத் சர்வேஷ எல்லா வேலைகளும் செய்யும்போது. அதனால தான்
இப்படிப்பட்ட உபாசகர்கள் மோட்சம் தவிர எனக்கு எதுவுமே வேண்டான்னு இங்கே நிற்கிறவங்க எந்த காரியம் செஞ்சிட்டு அவங்க சாப்பிட்றாங்கன்னா பகவானுக்கு அர்ப்பிக்கிற நைவேத்தியம், தூங்குறாங்கன்னா சமாதி நிலை, நடக்கிறாங்கன்னா பகவானுக்கு செய்கிற பிரதட்சிணம் பாருங்கோ, எல்லாமே பசிக்குதுன்னா உள்ளே இருக்கிற வைஸ்வானருக்கு கொடுக்குற அக்னிஹோத்திரம். இப்படி அங்கே பகவான் ஈஸ்வரன் தான் எல்லா வேலைகளுக்கு பின்னாடி அனுஸ்யூதம் வந்துச்சுன்னா, அதனால அபியாச யோக யுக்தேன, இது அபியாசம் பண்ணு எப்படின்னு கேட்காத. அப்படிப்பட்ட இதுவும் இந்த மாதிரி பார்த்தா இது முடியும். அனுச்சிந்தையன் அபியாசம் பண்ணி பண்ணி, அது அபியாசம் பேர் தான் தபோமய ஆத்தியாத்மிகமய தெய்வமய ஜீவனம். அப்படி சொல்லி அந்த ஈஸ்வரனை பற்றி எப்படி சிந்திச்சுக்கணும்னு அது கூட சொல்லிட்டார் அவர். அதோட நேச்சர் ஆஃப் தி ஈஸ்வராயனை இப்படி தெரிஞ்சுக்கிட்டு ஈஸ்வரன் இப்படிப்பட்டவனே கவிம் புராணம் அனுசாசிதாரம் அப்படின்னுல்லானே அப்படி சொல்லி யோக விஷயம் கூட கொஞ்சம் சொல்லி, அப்புறம் இவனுக்கு ஒரு ஆலம்பனம் வேணும் இல்லையா? ஓகே, அப்புறம் அந்த ஆலம்பனம்காக ஸோ முதல்ல என்ன சொன்னார்? அபியாசம் இதில் தஸ்மாத் சர்வேஷ் காலேஷன் போது சுபவாசனைகள்னு நமக்குள்ள வளர்த்துக்கணும். நம்ம பிரயத்தனம் எல்லாம் அதில் இருக்கணும். அப்போது சுபவாசனைகளை நிறைய 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 கொண்டு வர சுபவாசனைகள் என்னென்ன? பகவத் சிந்தனா, இல்லை நல்ல குணங்கள், தயா, கருணா, அப்புறம் சத்தியம், அஹிம்சை, இதெல்லாமே ஒரு பக்கம். சுபவாசனை, பகவன் நாமம், நாம சங்கீர்த்தனம் மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே இருக்கிறது, பகவத் சிந்தனம், சாஸ்திரம். இது இவன் சாஸ்திரத்துக்கு வரலையே இவனை, சரி வேறு ஏதோ பாராயணம் மட்டும் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ சுபவாசனைகள், ராகத்வேஷங்கள் இது தூரமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட சுபவாசனைகளை வளர்த்துறதுக்கு நாம் நிரந்தரம் பிரயத்தனம் காரணம் என்னென்னா, இந்த வயசானதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, வயசு கொஞ்சம் நல்லா இருக்கும்போது நமக்கு வில் பவர் கொஞ்சம் ஒர்க் பண்ணுற மாதிரி, புருஷ பிரயத்தனம் நல்லா இருக்கிற மாதிரி எல்லாம் தோணும். அப்படி நடக்கிறது கொஞ்சம் வில் பவர். ஆனால் வயசு ஆக ஆக நமக்கு தெரியும் வில் பவர் வேலை செய்யாது. வாசனைகள் தான், வாசனைகள்னால் பழக்கங்கள் தான், ஹேபிட்ஸு தான், உள்ள இம்ப்ரிண்ட்ஸாக இருக்கிறது தான் டாமினேட் பண்ணி அது வேலை பண்ணணும். இதுதான் முக்கியமான பாயிண்ட் இங்கே. ஸோ வாசனா ரூபம், வாசனைகள் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும், வில் பவர் வீக் ஆகும். அதனால தான் சுபவாசனைகள்னு நம்ம பழகிட்டே இருந்தால் அது அபியாசமாயிடும். அது நிரந்தரம் செஞ்சுட்டே இருக்கணும். சரி, இது கூடவே இவனுக்கு ஒரு ஆலம்பனம் கூட வேணும். ஆலம்பனம்னா நம்முடைய இஷ்ட தெய்வம் தான் ஆலம்பனம். ராமர், அவருடைய ரூபம், ராமருடைய நாமம், கிருஷ்ணனுடைய ரூபம், நாமம், ஏதோ ஒன்று அந்த மாதிரி. ஸோ இந்த ஆலம்பனமாவது அப்புறம் உபாசனைக்கு ஒரு பிரதீகம் అనేది ஏதோ மேலே பற்றி உபாசனை பண்ணக்கூடாது இல்லை. ஸோ ஏதோ ஒன்று பற்றி உபாசனை பண்ண அது உபாசனை ஆகாது. அப்படின்னா நம்ம நல்லாவே கவலைப்படுறதை பற்றி எப்போவுமே செஞ்சிட்ருக்குறோம். அப்போ அது உபாசனை ஆகிடும். ஈஸ்வரனை பற்றி இருக்கணும். இந்த டோட்டல் காஸ்மிக் பவர் என்ன இருக்குன்றதோ அந்த ஈஸ்வரனை பற்றி இருக்கணும் இல்லையா? அப்போ அந்த ஈஸ்வரனுக்கு சம்மந்தப்பட்ட நாமங்கள் தான், ரூபங்கள் தான். ஸோ இப்படி ஆலம்பனம் எடுத்துக்கணும். அந்த ஆனால் இங்கே கிருஷ்ணர் இந்த அத்தியாயத்தில் இந்த இடத்துல ஓம்காரத்தினை ஆலம்பமாக வச்சுக்கிட்டவனும், அந்த ஓம்காரம் அந்த ஈஸ்வரனுடைய பிரதீகம். அப்புறம் அப்படின்னு சொல்லி அந்த ஈஸ்வரன் எப்படின்னா கவிம் புராணம் அனுசாசிதாரம் அனோரணீயான் அகமேத அப்படியெல்லாம் சொல்லியிருக்கார்ல. சர்வஸ்ய தாத்தாரம் அச்சிந்திய ரூபம் ஆதித்ய வர்ணம் தமச பரஸ்தாத்தனே 9வது ஸ்லோகத்தில் சொன்னார். நாம் இப்போது அதெல்லாம் அக்ஷரம் பிரம்ம ஓம்காரம் எல்லாம் எடுத்து ஸோ 14வது ஸ்லோகம் வரைக்கும் இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லி
அடுத்த டாபிக் 13வது ஸ்லோகத்திலிருந்து 22வது ஸ்லோகம் வரைக்கும் 2 வகையான போய் சேர இடங்கள், கோல்ஸ். அன்றைக்கி கடைசி வகுப்பில் சொன்னோம் இல்லையா, 2 பேர் 2 வடிகள், அப்புறம் 2 பேர் போய் சேர 2 இடங்கள், 2 travelers, 2 paths and 2 destinations. ஸோ இதில் 2 டெஸ்டினேஷன்ஸ் என்னன்னா 2 டைப்ஸ் ஆஃப் கோல்ஸ். அன்றைக்கி சொன்னதை சம்மரைஸ். கடவுள் ஒன்றும், இன்னொருத்தருங்க உலகம், வேர்ல்டு. 2 வகையாக தான் மக்கள் பிரித்தா இப்படி இருக்கா. ஸோ கடவுள் தான்னா இது ஸ்ரேயஸ்ஸு. உலகம்தான், உலகம்னா இந்த ஊரோ அந்த ஊரோ மேலே ஊரோ கீழே ஊரோ 14 உலகங்களுக்குள்ள ஏதோ ஒன்று உலகம். அது எல்லாமே பிரேயஸ். அது உனக்கு ஹிதம் இல்லை, உனக்கு பிரியம் கொடுக்கும். ஆனால் பிரியம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் போகும், ஹிதமானது போகாது. ஹிதமாக இருந்து போகாமல் இருக்கிறது பேர் தான் மோட்சம். அதுதான் ஸ்ரேயஸ். இது நித்தியம்னால நிரந்தரனால இம்மோர்டாலிட்டி இங்கே கிடைக்கும். அங்கே போனால் திரும்பி திரும்பி மோர்டாலிட்டி தான். மறுபடியும் வரணும், மறுபடியும் புண்ணியம் சம்பாதிச்சுக்கணும், மறுபடியும் அப்படி போகிற விரும்புகிற ஒருத்தனம். 2 கோல்ஸ். ஸோ இந்த இம்மோர்டாலிட்டி ஸ்ரேயஸானது சுத்தம் இல்லாதது, நசிஞ்சு போகாதது, அச்சுத்தம். அதனால பாருங்கள், ரொம்ப நல்ல பேர் பகவானுக்கு. அச்சுதம் கேசவம் ராமநாராயணம். அச்சுதம், சுத்தி இல்லாத. அதனால இங்கே இப்போது சிம்பிளாக சொல்லணும்னா செக்யூரிட்டி, நீங்கி போகாத செக்யூரிட்டி, நீங்கி போகாத சாந்தி, நீங்கி போகாத ஆனந்தம், ஹாப்பினஸ். நம்முடைய ஒரிஜினல் பிஹெச்எஸ் வேல்யூ அன்றோம் இல்லையா, அந்த. ஸோ இந்த 4மே, இது எந்த 4? ஹாப்பினஸ், பீஸ் அண்ட் செக்யூரிட்டி அண்டு இம்மோர்டாலிட்டி. நான் எப்பவுமே இருக்கணும், இறந்து போகக்கூடாது. ஃபோட்டோலாவது இருக்கணும், ஆல்பமத்திலாவது இருக்கணும், வீடியோலாவது இருக்கணும், இல்லை ஸ்டாச்சு ரூபமாவது இருக்கணும், எப்படியோ என்னோடய பேர் இருக்கணும். விரும்புகிறோம். ஸோ இந்த 4ம் நாம் எல்லோரும் விரும்புகிறோம். நல்ல சிந்திங்கோ, யோசிங்கோ. இந்த 4மே வேண்டானவங்க யாரும் இல்லை. இந்த 4க்காக தான் நம்ம செய்கிற சர்வ பிரயத்தனம். மனுஷனுடைய போராட்டமே இது எங்காவது பூர்ணமாக கிடைக்குமா இதுன்னு சொல்லிட்டு. ஆனால் தப்பான இடத்துல தேடுறான். உள்ளே எங்கோ என்னமோ காசு தொலைஞ்சு போச்சாமா, அந்த பாட்டி ரோட்டில் இருக்கிற தெருவில் இருக்கிற லைட்டுக்கு கீழே தேடுறான். அப்புறம் யாரோ கேட்டு, ஏம்மா இங்கே தேடுறேன்னு. என்ன பண்ணுறது, வீட்டுக்குள்ளே வெளிச்சம் இல்லை, இங்கே வெளிச்சம் இருக்கான்னு இங்கே தேடுறேன்னு. ஆனால் உளுந்து போனது அங்கே தானே. இங்கே வெளிச்சம் இருந்து என்ன பிரயோஜனம்? உனக்கு ஒருக்காகவும் அது கிடைக்காது. ஏன்னா அதை உளுந்தது அங்கே உள்ளே இருக்கு. தேட வேண்டிய இடத்துல தேடணும். ஸோ அந்த தேட வேண்டிய இடத்துல தேடுறது, தெரிஞ்சுக்கிறது பேர் தான் ஸ்ரேயஸ். அதுதான் காட், அதுதான் ஈஸ்வரா, அதுதான் மோட்சம். அதனால தான் இங்கே பகவான் அப்படி சொல்லிட்டு. ஸோ இன்னொரு பக்கம் இந்த வேர்ல்டுன்னு நம்பி இருக்கிறவனுக்கு என்னன்னா பாரு அர்ஜுனா. ஆப்ரம்ம புவனான் லோகாஹ புனராவர்த்தினோர்ஜுன மாமுபேத்ய து கௌந்தேய புனர்ஜன்மன வித்யதே. ஸோ பிரம்மலோகம் போக முடியாதுங்க. பிரம்மலோகம் போயாச்சுன்னா அங்கே கிளாஸுக்கு அட்டெண்ட் பண்ணணும். பிரம்மன்னா பிரம்மலோகம் வரைக்கும், அப் டு அப்படின்னா எக்ஸப்ட் பிரம்மலோகம், மிச்சம் எல்லா அங்கே வரைக்கும் நீ எல்லா லோகத்துக்கு போயிட்டு இது பண்ணலாம். ஆனால் ஒரு வாட்டி பிரம்மலோகத்துக்கு போனதுக்கப்புறம் பிரம்ம வித்யை படித்து தான் ஆகணும். ஸோ இங்கே 13 மேலே லோகம் எங்கே போனாலும் இந்த 13க்குள்ளே நீ திரும்பி வர வேண்டியதுதான்.
புனர்ஜென்ம வரும். ஆனால் நான் எனக்கிட்ட நேராக வந்தாச்சுன்னா மறுபடியும் புனர்ஜென்ம கிடையாது, சுத்தல் கிடையாது, பயணங்கள் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது 4வது டாபிக் வந்து 23லேருந்து 27வது ஸ்லோகம் வரைக்கும் இப்போ 2 கம்யம் கோல்ஸ்னு பற்றி சொன்னோம். காட் வேணுமா உனக்கு, வேர்ல்டு வேணுமா? காட் இஸ் ஓன்லி ஒன். வேர்ல்ட்ஸ் வந்து ஓகே ஸோ மச் 13 இருக்குன்னா நாவலிட்டி, வெரைட்டி, ஸோ மச் பியூட்டி எல்லாம் இருக்குது. எனக்கு ஞாபகம் வச்சுக்கோ, நோ ஸ்டெபிலிட்டி. அதனால் இப்போ சொல்லி சரி, இந்த 2 வகையானவங்களும் போகிற 2 வடிகள் யார்? உலகமும் வேணுமனு போகிறான் ஒருத்தன், உலகம்னா எனக்கு ஸ்வர்க்கம் வேணுமனு போகிறவன் இருக்கான். ஒருத்தன் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டு பிரம்மலோகம் வேணும்னு. ஸோ அந்த வகை சொல்லும்போது முதல்ல வந்து கிருஷ்ணகதி பற்றி விவரிச்சிருக்காரு. ஓகே, சுக்லகதி விவரிச்சிருக்காரு. நம்ம எப்படி பார்த்தோன்னு பாரு. கிருஷ்ணகதி அப்படின்னா இந்த பித்ருலோகம், பித்ருயானம்னு சொல்லிட்டோம். எந்த லோகம், அந்த ரூபம் இந்த ரூபம், ஸ்வர்கலோகம் அப்படி எல்லாம் போய் டிஃப்ரெண்ட் வேர்ல்ட்ஸ் திரும்பி புண்ணியம் வரைக்கும் அங்கே இருப்பான். இருக்கிற வரைக்கும் புண்ணியம் தீர்ந்து போன உடனே மறுபடியும் வந்து ஜென்மிக்கணும். அது ஒரு வெரைட்டி. அதை பற்றி சொல்லிட்டார். அதுக்கு பேர் கிருஷ்ணகதி அண்ணம். அந்த கிருஷ்ணகதின்னு பற்றி விவரிச்சிருக்காரு. அதுக்கு தட்சிணாயனம் அன்னாரு, ஷண்மாசம் அன்னாரு, உத்தராயணம் அன்னாரு. அதெல்லாம் தேவதைகள் இருக்காங்க, அவங்களெல்லாம் கொண்டு போவாங்க. ஸோ சிம்பிளிஃபை பண்ணுறோம். இப்போது தட் ஈஸ் த பாத். அந்த வழியிலோ கிருஷ்ண மார்க்கத்திலோ போவான். எங்கே வரைக்கும்? அந்த 13 லோகங்களுக்குள்ளே எங்கோ. சரியா? அப்புறம் சுக்லகதி 13 லோகங்கள்னு சொல்லக்கூடாது நினைக்கிறேன். என்ன கீழே சில லோகங்கள் எல்லாம் அது அங்கெல்லாம் கூட சுகங்கள் இருக்காமா. நரக்கம் தவிர மிச்சம் இருக்கிற எல்லா லோகங்களும் கூட கீழே அவங்க ரூபங்கள் வேறு மாதிரி இருந்தால் கூட அத்தல வித்தல சுத்தல தலாத்தல ரசாத்தல மகாத்தல பாத்தால. ஏன்னா சுத்தலன்னு தானே நம்ம பிரகலாதனுடைய பிள்ளை, பிரகலாதனுடைய பேரன் பலி சக்கரவர்த்தி இருக்கான், பகவான் தானே கொடுத்தாரு. ஸோ அப்போ அது சொர்க்கம் மாதிரி தான், ஆனால் டிஃப்ரெண்ட். இன்னும் கீழே மேலானே சொல்கிறது தவிர கீழே மேலானது இல்லை. ஆகாயம் உலகம் எல்லாம் இப்படி அனந்தமாக இருக்கும்போது மொத்தத்தில் என்னமோ 13 லோகங்கள்னு வச்சுக்கிறோம். புராணங்கள் சொல்கிறது அது வச்சுக்கிறோம். சரி, இப்போ நமக்கு வேண்டியது இங்கே இந்த டாப்பிக்கில் இந்த இடத்துல ஹீரோ யார்? சுக்லகதி. சரியா? எனக்கு அந்த காட் வேணும், ஈஸ்வர பிராப்தி மோட்சம் வேணுமன்றான். ஆனால் அது இங்கே பண்ணிக்கலாமன்னா அவனுக்கு என்னமோ இங்கே நம்பிக்கை வரல. இங்கே அவனுக்கு குரு கடிக்கலே என்னமோ. சரியான குரு கடிக்கல என்னமோ. பிரம்மலோகம் போயிட்டு ஓகே, பிரம்மலோகம் கூட ஃபைனட் தாங்க. ஃபைனட்டுன்னு அதுக்கு ஒரு, அதனால தான் பகவான் ஆபிரம்ம பூனான் லோகான்னு சொல்லும்போது அர்த்தம் பிரம்மலோகம் கூட அடிஞ்சு போகிறது. பிரம்மலோகம் கூட ஒரு டைம் இருக்குது, அதிகம் அது ஃபைனட். ஆனால் கூட அங்கே போய் அது எப்படியோ எத்தனையோ வருடங்களுக்கு அப்புறம் தானே போகிறது. பிரம்மனோட ஆயுஷ் சொன்னவனுக்கு அங்கே ஞானத்துக்காக கிளாஸ்ன்னு சின்சியர் அட்டெண்ட் பண்ணி அங்கே கிளாஸில் நீ லீவ் போட முடியாது. ஏதோ ஒரு சாக்கு சொல்லிட்டு வர முடியல, எக்ஸ்கியூஸ் சொல்ல முடியாது. ஏன்னா அங்கே எல்லாம் வசதி அப்படி தான் இருக்கும். நீ எதுக்குமே கஷ்டப்பட வேண்டியதில்லை. அப்படிப்பட்ட கன்ஜீனியல் அட்மாஸ்ஃபியர் இருக்கிறதுனால நல்ல ஒழுங்காக கேட்பேன். ஸோ அங்கே ஞானம் வர வச்சுக்கிட்டு கிரமமாக அந்த ஈஸ்வர பிராப்தி முக்தி அடைவான். இந்த 2 டைப்ஸ் ஆஃப் ட்ராவலர்ஸு யாருன்னு இவங்களுக்கு தனிப்பட்ட ஒரு பேர் கொடுக்கணும். ஒன்று வந்து அக்ஞானி கர்மயோகி, கர்ம காண்டி, கர்மி, அக்ஞானி கர்மி. அப்புறம் அவனு தான் பித்ருயானும் வேறு வேறு லோகங்கள் போகிறது. இன்னொருத்தர் கூட அக்ஞானி தான் இவனு கூட, ஆனால் நிஷ்காம உபாசகர். அக்ஞானி நிஷ்காம உபாசகர். ஆனால் இங்கே இன்னொருத்தரும்
மிஸ் ஆயிட்டார். யாருன்னா ஞானி. அன்றைக்கி சொன்னோம் இல்லையா, இந்த காம்படிஷனில் இந்த டாப்பிக்கில் ஞானி என்ட்ரு ஆகலை. ஞானி கண்டெஸ்ட் பண்ண இந்த காம்படிஷனில் ஞானி தான் வின் ஆகிடுவார். ஞானிக்கு தான் நம்ம ஓட்டு போடணும். சரியா? இந்த டாபிக் இங்கே விழுத லிமிட்டெடு. சரி, இந்த ரெண்டுத்தில் கூட எது சூஸ் பண்ணிக்கணும்னா உனக்கு அறிவு இருக்கணும்னு சொல்லிட்டு கடைசி ஸ்லோகத்தில் பகவான் சொல்ல போகிறார்ல முடியும் போதும் ரெண்டு இருக்கு. ஸோ கர்மியாக இருந்து அக்ஞானி கர்மி அவனும் உபாசனை செய்கிறவன் கூட இன்னும் அவனுக்கு இங்கே ஞானம் வரலையே, கிளாஸ் அட்டென்ட் பண்ணலையே. ஆனால் சகாம பக்தி இதோட பண்ணுறான். ஸோ அக்ஞானி. ஆனால் நிஷ்காமமாக பண்ணுறதுனால உபாசனை அவனுக்கு நிஷ்காமமாக இருக்கிறவனுக்கு இன்னும் நெக்ஸ்ட் என்ன, அப்புறம் ஞானத்துக்கு வழி காட்ட வேண்டியதுதான். அது பிரம்மலோகத்துக்கு போய் படிச்சுக்கோன்றார். ஸோ ஞானி இங்கே நாட் ஸ்பீக்கிங். என்ன, அவர் இஸ் எ ஸ்பெஷல் ஹீரோ. சாஸ்திரம் மொத்தத்தில் கடைசியில் வேதாந்தத்தில் ஹீரோ யாருன்னு ஞானி. ஞானி இல்லை, ஞானந்தான் இருக்கின்றோ என்ற ரமணர். அப்படி 27வது ஸ்லோகம் வரைக்கும் இந்த ரெண்டு ட்ராவலர்ஸு, ரெண்டு பாத்ஸு, ரெண்டு வடிகள் சொல்லி கோல்ஸு. கடைசியில் 28வது ஸ்லோகத்தில் ஸோ நான் உனக்கு விவேகம் இருந்தா, விவேகம் இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? வேதேஷு யக்ஞேஷு தபஸ்ஸு சைவ தானேஷு புண்ணியேஷு தானேஷு யத் புண்ணிய பலம் பிரதிஷ்டம். அப்படின்னு அத்யேதி தத் சர்வமிதம் விதித்வா யோகி பரம் ஸ்தானமுபைதி சாத்தியம். அட்லீஸ்ட் கொஞ்சம் விவேகம் அறிவு இருந்துச்சுன்னா யக்ஞங்கள் மூலமாக வேத பாட்டனம் வலன பாராயணம் வலன அது எல்லாத்துடைய கடைசியில் வர புண்ணியம் என்ன இருக்கின்றதோ, தபஸு தானம் செய்கிறதுனால வர இந்த புண்ணியம் எத் புண்ணிய பலம், எந்த புண்ணிய பலம் இருக்கின்றதோ அது எல்லாத்தையுடைய அசல் ஆக்சுவலாக என்ன ஒரு மனிதனுக்கு ஏற்படணும்னா வேதாந்த சிரவணம் பண்ணணும்னு ஆசை வரணுமா. அதனால தானே சுவாமிஜி அடிக்கடிக்கு சொல்கிறாரு, நமக்கு இப்போ இந்த வேதாந்த சிரவணத்தில் ஈடுபடுறோம்னா திஸ் இஸ் த ஹையஸ்ட் பிளெஸ்ஸிங் அண்ட் கிருபா ஆஃப் தி லார்ட் ஈஸ்வரா, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் என்றார், அடிக்கடிக்கு சொல்கிறார். அதனால் இனிமே எனக்கு ஏதோ குறை இருக்கு, நான் இன்னும் என்ன பண்ணணும்னு வந்துச்சுன்னா யூ ஆர் நாட் ஃபிட் அகெயின் இந்த வேதாந்த ஞான மார்க்கங்களில் பயணம் செய்கிறது. ஸோ அத்தேதி சர்வமிதம். அது எல்லாத்தோடைய பலம் புண்ணியம் கடைசியில் மோட்சம் அடையறதுக்கு வேண்டிய ஞானம் வேணும், நிர்குண பிரம்ம ஞானம் வேணும். அதனால் யோகி பரம்ஸ்தானம் உபைதி. நீ கொஞ்சம் அறிவு இருந்தவனாக இருந்த லோகத்தில் மனுஷனை அப்போது வரலுக்கு ஓட்டு போடக்கூடாது, காடுக்கு ஓட்டு போடணும். அட்லீஸ்ட் அது பண்ணு. அது இங்கே கூட பண்ணி இங்கே சாதிச்சுக்கலாம். இங்கே சாதிச்சுக்கிறது అనేది சொல்கிறது தான் கிருஷ்ணனுடைய முக்கியமான நோக்கம். ஆனால் இந்த அத்தியாயத்தில் அது எம்ஃபசைஸ் பண்ணாமல் 7வது அத்தியாயத்தில் சொல்லிட்டார். உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா ரிவைஸ் பண்ணுங்க. அப்புறம் மறுபடியும் 9வது அத்தியாயத்தில் தொடங்குவார். பக்தி என்ன, நிஷ்காம பக்தினால என்னதான் புரிஞ்சுக்கணும், பக்திலேயோ நிற்கணுமா, பக்தி ஞானமாக மாறணுமா, ஞானி பக்தி ஆகணும் இல்லையோ, அப்போ தெரியும் இந்த ஞானத்துடைய பெருமை என்னன்னு. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு பகவான் 28வது ஸ்லோகத்தில் அந்த எம்ஃபசிஸும் பண்ணார். ஸோ சாய்ஸ் இஸ் யுவர்ஸ்ன்னு. ஸோ அதனால் மொத்தத்தில் நீ நிஷ்காமி ஆகணும். அதுதான் நிஷ்காமி ஆனதுக்கப்புறம் சாதன சதுஷ்டய சம்பத்து நீ சம்பாதிச்சுக்கினதுக்கப்புறம் அது சம்பாதிச்சுக்கிறதுக்கு அசல் அது என்னன்னு தெரியறதுக்கு சத்சங்கத்துக்கு போகணும், குருக்கிட்ட போகணும். அப்புறம் குருவுடைய உபதேசங்களை நீ நித்தியம்
கேட்டுகிட்டே இருக்கணும், அநேக வருடங்களை கேட்கணும். அதனால தான் கடந்த 2 நாளில் சுவாமிஜி சொல்கிறார் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு என்னென்னா, we have a infinite potentiality to merge into that infinite absolute Brahman, but we have very finite time என்றார். finite டைம் கொஞ்சம் தான் இருக்கு. எதுக்கு டைம் கொஞ்சம்? ஏன் அவ்வளோ தூரமாக போகணுமா சார்? ட்ராவலிங் ரொம்ப கஷ்டம். அப்படி இல்லை, நமக்கு இருக்கிற இந்த அந்த சத்தியத்துக்கு, நம்முடைய ஸ்வரூபத்துக்கு, நம்ம சுபாவத்துக்கு இடம் ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு கர்டன் தான். ஆனால் அந்த கர்டனை எடுத்துகிட்டு சுபாவத்திலேருந்து ஸ்வரூபத்துக்கு திருஷ்டி திருப்பறதுக்கு கொஞ்சம் சாதனா சிரமம், சமயம் ஆகிறது. இந்த சமயம் ஆகிறதெல்லாம் காரணம் சத்தியம் அங்கே இல்லையோ. அது அப்புறம் கொஞ்சம் அந்த அமர்நாத் சிவலிங்கம் மாதிரி 15 நாளில் வளருமா? அப்படி இல்லை. குரு சொல்ல அந்த பிரம்மன் உருவாகிறதோ அப்படி இல்லை. பூர்ணமாக பிரம்மம் எப்பவுமே அது நீயாவாக தான் இருக்கு. அதனால தான் என்ன சொல்கிறார் சுவாமிஜி, நீ ஒத்துக்கினானும் ஒத்துக்கலேன்னானும், தெரிஞ்சுக்கிட்டானும் தெரிஞ்சுக்கலேனானும், விரும்பினானும் விரும்பலேன்னானும், நீ பிரம்மந்தான். ஆனால் ஒத்துக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டா you will be happy. என்னது? ஜீவன் முக்தி. you are ஜீவன் முக்தா, ever free and ever happy. in spite of துக்கங்கள் வந்தால் கூட துக்கம் வருது, ஆனால் துக்கி ஆகலை. யார் இருக்கா இங்கே துக்கம் ஆகிறதுக்கு, துக்கி ஆகிறதுக்கு? எதிலோ துக்கம் வருது, யாருக்கு துக்கம் வருது? அதனால் ரமணர் அடிக்கடிக்கு எல்லா பிரச்சனைகள், யார் என்ன கேள்வி கேட்டு என்ன பிரச்சனை சமஸ்யன்னு கேட்டால் கூட யாருக்கு மனசு கவலை? யார் மனசு? யார் அந்த மனசு? யாருக்கு கவலை? யாருக்கு கஷ்டம்? யாருக்கு நஷ்டம் வந்துச்சு? யார் அது? சொல்லு, யாரனே? எனக்கு தான் பகவானே. எனக்குன்னு நீ யாரு? எனக்கு நான் யாருன்னு கேளு. அதுதான். ஸோ எங்கே போனாலும் எங்கே சுற்றினாலும் யூ மே பீட் அரவுண்ட் த புஷ் ஹீர் அண்ட் தேர், தட் திஸ் தட். அதுதான் இங்கே பகவான் கடைசி ஸ்லோகத்தில் வேதேஷு யக்னேஷு தப். ஆனால் நிறைய பேருக்கு இந்த மனசு தான் படகி என்னமோ கல்பிச்சுக்கிறது. நிறைய வேதங்கள் படிக்கணுமே, நீங்கள் சும்மா பகவத்கீதையோட லைட்டாக இப்படி சொல்லிக்கிட்டு போகிறீங்க, எங்களுக்கு சம்ஸ்கிருதம் கூட தெரியாது, எங்களுக்கு மோட்சம் வருமா? ஏன் வராது? விஷயம் புரிஞ்சிச்சுன்னா. அதனால் நம்ம எல்லோரும் ஜீவன் முக்தர்கள் தான். நல்லா புரிஞ்சுக்குங்க, ஒத்துக்குங்க. இனிமேல் இன்னொரு ஜென்ம கிடையாது. சும்மா ஒத்துக்குங்க. பகவான் சொல்கிறாரு, சாஸ்திரம் சொல்கிறது, குரு சொல்கிறாருன்னு சும்மா ஏற்றுக்கிட்டாவே போதுமே. அந்த நிசர்கதத்த மகாராஜ் அவருடைய குரு சொன்னதே யூ ஆர் பிரம்மன்னு சொல்லிட்டாரம்மா. அவ்வளோதான். குரு சொன்னார், பிரம்மன் தான். அந்த நிஷ்ட குரு வாக்கியத்து மேலே அப்படி இருக்கிறதுனால தான் அவர் அதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி ஜீவன் முக்தனா ஞானியாக வாழ்ந்தார். சாதாரண ஜீவனந்த, பீடி கடை, சாதாரண வேஷந்த, கிரகஸ்தனத, சரீரம் எல்லாம் இருக்கல்ல, வியாதி வந்துச்சு, எல்லாம் ஆயிடுச்சு. ஆனால் அப்படிப்பட்ட ஞான நிஷ்டையிலிருந்து அந்த சத்தியத்தில் இருக்கிறது நம்பிக்கை முதல். ஸோ அதுதான் இது. ஒரு வாட்டி மனசில் கிளியர் ஆயிடுச்சுன்னா தென் வெரி ஈஸிலி, ரொம்ப சிம்பிள், we can abide in our own self. ஞான நிஷ்டர்கள் ஆயிடலாம். அதனால் ஜீவன் முக்தி நவ் அண்ட் ஹியர். எந்த வரைக்கும் இப்போ எவ்வளோ கேட்டோமோ, இன்னும் 9வது அத்தியாயம் சொல்லலை சார், இன்னும் 10வது அத்தியாயம் சொல்லலை, இன்னும் 6 உபனிஷத்து தானே ஆயிடுச்சு.
முக்கியமானதுன்றீங்க, மாண்டூக்கியம் ஆரம்பிக்கலையே அப்படின்னு போஸ்ட்போன் பண்ண வேண்டியதில்லை. இப்போதைக்கு இப்போ என்ன தெரிஞ்சதோ, என்ன நிலையில் இருக்கிறோமோ, ஐ ஆம் பிரம்மன் ஓன்லி. அப்படி தெரியலையே, தோணலையே, ஏதாவது இப்படியெல்லாம் வருதுன்னு, இதெல்லாம் மனசு நடுவில் குறுக்கு வருது தான். அதனால் மனசு குறுக்கு வந்தால் வரட்டும், வந்தால் வரட்டும், போனால் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் நீ திரஷ்டாபாவத்தோடு இரு. அப்புறம் உதாசீன மனசில் உள்ள வர்றது எல்லாத்துக்கும் உதாசீன பாவத்தோடு இரு. விடாத, கலங்காத, ஒருக்காகவும் அந்த உற்சாகத்தினை விடாத. என்ன ஆனாலும் சரி, பயங்கரமான வியாதி வரட்டும், இப்போது கொஞ்சம் நேரத்தில் உயிரே போனால் போகட்டும் சரீரத்துக்கு. ஆனால் இது நம்பி முதல்ல உணர்ந்தமோ இல்லையோ நம்பி, இதுதான் சத்தியம், எனக்கு தெரியும் போது தெரியட்டும், நான் உணரும்போது உணர்வேன். அப்படிப்பட்ட ஒரு ஹோல்ட் ஆன் டு, அதுதான் பகவான் சொன்னதே. தஸ்மாத் சர்வேஷு காலேஷுன்னு சொன்னதே. அதனால் விசிலண்ட்டாக அலர்ட்டாக இப்போவே எனக்கு அந்த நிலை வேணும். கொஞ்ச நேரத்துக்கு அப்படி இருந்தாலும் எனக்கு எந்த டிசைரும் இல்லை. ஐ ஆம் டிசைர் ஃப்ரீ. Nothing to lose, nothing to gain. இப்படி ஒரு கொஞ்ச நேரத்துக்கு மனசு அப்படி இது சொல்லிட்டு இருந்தாவே, இட் இஸ் ஃப்ரீட் ஃப்ரம் த பாண்டேஜ். அப்போது இது எப்போ இன்னும் டீப்லி நமக்கு புரிஞ்சு நம்ம அந்த ஞான நிஷ்டையில் இருப்போமோ, தட்ஸ் ஆல். அதனால் பகவான் இப்படி சொல்லி இந்த அத்தியாயத்தை முடிச்சிட்டாரு. அந்த கடைசி புஷ்பிக இன்னொரு வாட்டி படிக்கிறோம். ஓம் தத் சதிதி ஸ்ரீமத்பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே श्रीकृष्णार्जुनसंवादे अक्षरब्रह्मयोगो नाम अष्टमोऽध्यायः। हरिः ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। हरि ओम तत्सत्।